ஹாய் கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. மக்களும் தங்களோட ஒத்த விரல் பிடிக்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டணும். அடங்கோ வரிஞ்சு கட்டிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா என்ற பாட்டெல்லாம் எழுதி பறக்க விட்டுட்டு இருக்கானுங்க. கடந்த எல்லா வீடியோலையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டதா கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இதோட பார்ட் ஒன்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, டிவிக்கோட வேன் டூர், அதாவது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ தளபதிக்கு கிடைச்ச கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்த்துருந்தோம். ஸோ நிறைய அன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்க, வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வந்திருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் ஸோ மிச்சம் வச்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம விட்டுட்டோம். ஸோ அதே மாதிரி அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்ப்போம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பார்ப்போம். என்ன அப்படின்னா, டிவிகே சைடில் நேற்று ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, வேட்பாளர்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது வந்து ஹோலோகிராம் யூஸ் பண்ணி விஜயோட ஒரு ஏஐ வீடியோ மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் டிவிகே சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க. ஸோ இதே மாதிரி பல விஷயங்களை காப்பி அடிச்சு தான் நான் பண்ணுவேன். காப்பி அடிச்சு இப்போ இந்த விஷயம்லாம் காப்பி அடிக்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு ஸ்டார்டிங் டிவிக்கே மாநாடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து விக்கிரவாண்டியில் மாநாடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தா இருக்கட்டும். ஸோ அவர் வந்து அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ரேம்ப் வாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புதுசு கிடையாது, பழசு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ரேம்ப் வாக் போகிறப்போலாம் வந்து ஒயிட் ஷர்ட்டு, ஒரு வெந்தய கலரில் ஒரு ஃபேண்ட் போட்டுட்டு வருவார். ஆமாவா இல்லையா? ஸோ இது மாதிரி போட்டுட்டு வரும்போது அதை வந்து காப்பி அடித்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்து மறுபடியும் வந்து ரேம்ப் வாக்கெலாம் போகும்போது கட்சி துண்டை வந்து அவருக்கு மேலே வந்து போட்டாங்க. அண்ட் தென் புக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. அதையும் காப்பி அடித்து அப்படியே கொண்டுட்டு வந்து எல்லாரும் வந்து துண்டு போட பார்த்தாங்க. ஆனால் வந்து முக்காடு போட்டுட்டாங்க. நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டணும். அடங்கொம்மால இல்லை வந்து ஸ்டாலின் சார் வந்துட்டு இருந்தாரு. ஸோ இது மாதிரி வந்துட்டு இருக்கையில வந்து ஸ்கிரிப்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல சரியா. துண்டை மட்டும் அழகாக வீசுங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இதான் ஸ்கிரிப்டுக்குள்ள இருக்கு. பட் ஆனால் எல்லாரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா என்ற உள்ள டிவி கேட்கும் போல இருந்திருக்கும் போல இருக்கு. நீங்க நம்மளும் ஏதோ ஒன்று புதுசா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஐடியாவும் வர மாட்டேங்குது. மற்ற கட்சிகளும் காப்பி அடிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. இவர் வந்து அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என் பேர் கோபால், எங்க ஊர்ல எல்லாரும் கோபால்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், கண்ணாடின்னு கூட பார்க்காம இந்த வீடியோல வேட்பாளருக்கு வந்து டோர் திறந்துட முடியாத ஒரு சூழ்நிலை போல இருக்கு. ஸோ அவரே வந்து கிளைம் ஆகி ஏறிட்டாரு. அவரே வந்து கேஷுவலா ஏறி அண்ட் தென் வந்து அங்க அழகா அந்த இதுக்குள்ள வந்து பிளேஸ் ஆகி. ஸோ அடுத்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா, அந்த வீடியோல வந்து ஸோ தளபதி படத்துல இந்த மாதிரி கருத்துக்கள், இந்த மாதிரி கருத்தான பாடல் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஆனால் நேர்லையுமே ப்ரூவ் பண்றாங்க மக்கள். ஸோ அது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஸோ ஒரு முஸ்லீம் அக்கா வந்து ஒரு சாமி ஃபோட்டோ கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து ஹிந்துவை சார்ந்த ஒரு சாமி ஃபோட்டோ வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஸோ வந்து ஸ்பெசிஃபிக் அண்ட் யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் இந்த விஷயம் வந்து ரொம்ப நெஞ்ச நக்கிருச்சு. ஏன் அப்படின்னா, கோல்டு செயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால இந்த வீடியோ யூனிக்காக இருந்ததுனால ஸோ அதையுமே நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்து கோல்டு செயின் கொடுத்ததும் அதை உடனே போட்டு உடனே அங்கேயுமே அதோட ரியாக்ஷன்ஸை கொடுத்துட்டாரு. ஸோ அதுவுமே ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்கிறதுனால ஸோ நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நேச்சுரலாக இருக்க வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். தென் இது வந்து கிட்டார் வந்து ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ கட்சி கொடி மாதிரியே வந்து ஒரு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருந்தது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே கிட்டாரை வச்சு நிறைய பாடல் மேக் பண்ணி நிற்காம நடக்குது மணல் கொள்ளைங்கிறதுலாம் பாட்டெல்லாம் எழுதி பறக்க விட்டுட்டு இருக்கானுங்க. நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன். ஸோ வந்து டெடி பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ டெடி பியர் அப்படின்னா வந்து ஸோ தூங்கும்போது எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து அதையுமே அது ஸோ வந்து நான் அதை அப்படி தான் ரேட் பண்ணுறேன். எப்படின்னா வந்து ஸோ டெடி பியரும் கொடுக்குறாங்க, கோல்டு செயினும் கொடுக்குறாங்க. ஸோ வந்து லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா வந்து
நம்மக்கிட்ட எதாக இருந்தாலும் சின்னதோ பெருசோ வந்து கொடுக்குறாங்க. அவரும் வந்து அதை வந்து கேஷுவலாக வந்து அக்செப்ட் பண்ணுறது வந்து அது வந்து அந்த சிம்பிளஸ்ட் பாண்டிங்கை வந்து பயங்கரமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அண்ட் தென் இது வந்து யூனிக்காக இருந்ததுனால தான் அந்த விஷயத்தை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அண்ட் தென் பார்ட் 3லாம் நான் போட மாட்டேன், பார்ட் 2ஓடய நான் முடிச்சுக்கிறேன். ஸோ கடந்த எல்லா வீடியோலையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டதாக கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துளசி கூட வாசமா